ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செஸ் கோச்ன்ற சேனலுக்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி செஸ் கேமில் ப்ரோ பிளேயர் மாதிரி ப்ளே பண்ணுறதுன்றதை நிறையா பேர் தேடிக்கிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் அதுக்கு ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் யூடியூப்பில் இல்லை. ஸோ அதான் உங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எப்படி ப்ரோ பிளேயர் மாதிரி ப்ளே பண்ணுறதுன்ற ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரியே நீங்கள் ப்ளே பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிகினருன்றவங்க நிறையா பேர் ப்ளே பண்ணுற மூவ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த E4 பான் புஷ் பண்ணுறது. ஒரு சில நல்ல பிளேயர் E4ன்ற பான் புஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த E4 புஷ் பண்ணி விளாட்றவங்க எல்லோரும் ப்ரோ பிளேயரான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சிலர் பார்த்தோம்னா இந்த சிப்பாய் புஷ் பண்ணிவிட்டு இந்த பிஷப் இங்கே வச்சுட்டு இந்த நைட்டு டெவலப் பண்ணி இங்கிட்டு கேன்சல் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்தோம்னா இந்த D4 மூவ் பண்ணிவிட்டு ஸோ திருப்பி C4 கிங்ஸ் கேம்பிட் மூவ் பண்ணிவிட்டு இந்த நைட்டை டெவலப் பண்ணி பிஷப் இங்கே வச்சு கேசல் பண்ணி விளையாடுவாங்க. குயின்ஸ் கேம்பிட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ப்ரோ பிளேயரான்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ப்ளே பண்ணுறவங்களும் ப்ரோ பிளேயராக இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஸோ அப்போ ஒரு சிலர் என்ன பார்த்தோம்னா இந்த இங்கிலீஷ் ஓப்பனிங் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே இங்கிலீஷ் ஓப்பனிங் செட்டப் ப்ளே பண்ணுறவங்க ப்ரோ பிளேயரான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஸோ அப்போ யார் தான் ப்ரோ பிளேயர்னு பார்த்தோம்னா, ப்ரோ பிளேயருன்றவர் ஓப்பனிங் புக் மூவ்ஸ் தியரி நிறையா இதை கரைச்சி குடிச்சிருக்கணும். ஸோ அப்படின்றவர் தான் ப்ரோ பிளேயரு. ஸோ அவங்க நிறையா புக் மூவ்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறையா பசில்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஆளுங்க தான் ப்ரோ பிளேயர். நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் ப்ரோ பிளேயர் மாதிரி கேம் ப்ளே பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா பிளேயர் மூவ் பண்ணுற போது E4 மூவ் பண்ணுறாங்கல்ல. ஸோ இந்த E4 மூவ் பண்ணுறது பார்த்தோம்னா நிறையா ட்ராப் இது E4க்கு நிறையா பேர் இந்த E5 ரிப்ளை கொடுப்பாங்க. நைட் F3, நைட் C6 இந்த மாதிரிலாம் மூவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பிளேயர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணுவாங்க. இது பேர் இட்டாலியன் கேம்னு சொல்லுவாங்க. ஸோ அஸ் அ பிளாக்காக நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஸோ அஸ் அ பிளாக்காக நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அப்படி இருக்கல எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இதுக்கு பெஸ்ட்டு மூவ்னு பார்த்தோம்னா இந்த நைட்டை இங்கே வைக்கிறது தான் பெஸ்ட்டு மூவ். ஸோ இங்கே நைட்டை இங்கே வைக்கிறது பெஸ்ட்டு மூவ். ஸோ நைட்டை இங்கே வைக்கல ஒரு சில பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரோ பிளேயர்னு சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிங்ஸ் நம்மகிட்ட ஃப்ரைடு லிவர் அட்டாக் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த மானி ப்ரோ பிளேயர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மானி மூவ் இங்கே நகட்டுவாங்க. ப்ரோ பிளேயர் பிகினராக இருக்கிறவர் என்ன பார்த்தோம்னா இந்த மூவ் அவருக்கு தெரியாது. இது தெரியாமல் என்னடா நைட்டு 2 பீஸ்க்கு அட்டாக் கொடுத்துட்ருக்கேன் நம்ம வீக்கஸ்ட் பானுக்கு, ஒரே ராஜாவை தான் நகட்டணும்னு பிகினர் யோசிப்பாங்க. பட் ப்ரோ பிளேயர் எப்படி யோசிப்பார்னா, நம்ம சிப்பாயை வச்சு இதை விரட்டணும்டான்னு யோசிக்கிறவர் தான் ப்ரோ பிளேயர். நீங்கள் சிப்பாயை வச்சு இதை விரட்டினா இவங்க இதை வச்சு டேக்ஸ் பண்ணுவாங்க. திருப்பி நீங்கள் இதை வச்சு இங்கே பண்ணலாம். ஸோ இங்கே மூவ் பண்ணுவார். ஸோ நீங்கள் திருப்பி இங்கே வைக்கலாம். ஸோ இதை இங்கே வைப்பார். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் இதை வச்சு இது பண்ணலாம். ஸோ இப்படி விளாட்றவர் தான் ப்ரோ பிளேயர்னு சொல்லலாம். ஸோ ப்ரோ பிளேயருன்றவர் ஜஸ்ட்டு சிம்பிள் தான். பிகினரே ப்ரோ பிளேயராக மாறலாம். அந்த மாதிரி தான். நீங்கள் சாதாரண பிகினராக இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ப்ரோ லெவலில் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ இன்னொன்று விதமான ப்ரோ லெவல் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதாக நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதாக நீங்கள் பார்க்கல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, வேறு ஏதாவது பெஸ்ட் மூவ் நீங்கள் இந்த ஃப்ரைட் லிவர் அட்டாக் ட்ரை பண்ணலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, நீங்கள் முடிஞ்சளவு ஃப்ரைட் லிவர் அட்டாக்கே ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். நிறையா பிளேயர்ஸ்க்கு இந்த ஃப்ரைட் லிவர் அட்டாக் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படின்றப்ப இவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. இதுக்கு தவிர வேறு ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கேம் வின் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா +4 அட்வான்டேஜ் உங்கள் சைடு இருக்குது. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் கேம் ஈஸியாக வின் பண்ணிடலாம். அவங்கள்ட்ட ஒரு ரூக் போயிடுச்சு. ஸோ ஈஸியாக நீங்கள் கேம் வின் பண்ணலாம். ஸோ இப்படி வச்சு டேக்ஸ் இந்த மாதிரி ப்ரோ லெவலில் ப்ளே பண்ணலாம். ஸோ இது ஒரு ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கு தெரிஞ்சால் நீங்கள் விளாட்லாம். ஸோ இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தோம்னா இதே சமயத்தில் நீங்கள் இந்த மூவ் வைக்கலாம். ஸோ இன்னொன்று ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா, ஓகே இந்த இட்டாலியன் கேமில் தான் அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா E4 E5 திருப்பி இந்த இதை மூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை மூவ் பண்ணுவோம்.
ஸோ ஒரு சில பிளேயர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவை இங்கே வைப்பாங்க ஒரு சில பிளேயர். இது வந்து புக் மூவ் தான், கரெக்டான பெஸ்ட் மூவ் தான். ஸோ இந்த மாதிரி இடங்களில் நிறையா பிளேயர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா இந்த மூவ் வந்து இங்கே புஷ் பண்ணுவாங்க. பட் இது வந்து பெஸ்ட்டு புக் மூவ் தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தோம்னா ப்ரோ பிளேயர் லெவலில் நம்ம யோசிக்கணும். ப்ரோ பிளேயராக இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா ஆப்போனண்ட் எங்கே வந்து மிஸ்டேக் பண்ணுவாருன்றது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல நைட்டை வந்து நம்ம இங்கே சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுவோம் ஒரு பிஷப்புக்காக. ஸோ இது என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு இன்அக்யூரேட் மூவ் மாதிரி தான் இருக்கும். பட் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வச்சு இதை டேக்ஸ் பண்ணிடுவாங்க. டேக் பண்ண நீங்கள் இப்படி பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணாலும் இதை வச்சு இதை டேக் பண்ணார்னா உங்கள் சைடு வந்து வின்னிங் அட்வான்டேஜ். ப்ரோ பிளேயருன்றவங்க இந்த மாதிரி தான் வந்து ப்ரோ லெவலில் யோசிச்சு சாதாரண ஒரு இன்அக்யூரேட்டை விட்டு கேம் வந்து மாற்றுவாங்க. ஸோ இது வந்து ப்ரோ லெவல் இன்டெலிஜென்ட்னு வந்து சொல்லலாம். பெஸ்ட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை, இடையில ஒரு இது வச்சுட்டு பார்த்தீங்கன்னா +1 அட்வான்டேஜ் வந்து உங்கள் சைடு வந்துருச்சு. ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து கேம் வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இப்படி இருக்கும். ஸோ திருப்பி இங்கே வச்சுருவீங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா எல்லாமே வந்து உங்கள் சைடு தான் அட்வான்டேஜ். பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு இது திருப்பி இங்கே போகணும். இங்கே வந்து நைட்டு டெவலப் பண்ண விடாமல் அந்த குயின் வந்து இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே மூவ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே மூவ், ஸோ இங்கே மூவ், திருப்பி இங்கே மூவ். இந்த மாதிரி இது வந்து இன்ஜின் லைன்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கூட உங்கள் சைடு தான் வந்து உங்கள் சைடு தான் வந்து வின்னிங் அட்வான்டேஜ். ஸோ இந்த கேம் இதில் வந்து பார்ப்பீங்க +9.2 +8.6 +7. இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இதில் வந்து இன்னொன்று ப்ரோ லெவலில் வந்து நீங்கள் இன்னும் யோசிச்சு விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த E4ன்ற மூவ் வந்து மறந்துடுங்க. நான் சொல்கிறேன் வந்து D4ன்ற மூவ் வந்து ஆடுங்க. D4ன்ற மூவுக்கு வந்து நிறையா பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது D5ன்ற மூவ் தான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து NF6ன்ற மூவ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து பெஸ்ட் NF6. ஸோ ஸ்டாக் ஃபிஸ்ட்டில் வந்து 26 டெப்த்துக்கு மேலே பார்க்கல NF6 தான் வந்து பெஸ்ட் மூவ்னு வந்து சொல்லும். பட் 20 டெப்த் வரைக்கும் பார்க்கல D5ன்ற மூவ் தான் வந்து பெஸ்ட்டுன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம எது பெஸ்ட்டுன்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்த டெப்த்து வரைக்கும் பார்க்கல இந்த மூவ் பெஸ்ட்டு. அடுத்து இந்த மூவ் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஹார்விட்ஜ் டிஃபென்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து பெஸ்ட்டு மூவ் தான். ஸோ இந்த ஹார்விட்ஜ் டிஃபென்ஸ் வந்து மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து விளையாட மாட்டாங்க. நிறையா பேர் வந்து பண்ணுற மூவ் வந்து பார்த்தோம்னா இந்த மூவ் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மூவ் பண்ணாங்கன்னா நீங்கள் ப்ரோ பிளேயர் மாதிரி வந்து ப்ளே பண்ணலாம். ப்ரோ பிளேயர்னால் அதாவது நம்ம இதில் சொல்ல போனோம்னா பிரக்னானந்தா மாதிரி வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ அவர் வந்து எப்படி ப்ளே பண்ணுவார்னா இந்த மாதிரி குயின்ஸ் கேம்பிட் வந்து ட்ரை பண்ணுவார். குயின்ஸ் கேம்பிட்டுக்கு ஒரு சிலர் வந்து இந்த ஆல்பின் கவுண்டர் கேம்பிட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆல்பின் கவுண்டர் கேம்பிட் வந்து பெரிய பிளேயர் அந்த அளவு ட்ரை பண்ண மாட்டேன். அப்படி ட்ரை பண்ணாங்கன்னாலும் உங்கள் சைடு தான் வந்து வின்னிங் அட்வான்டேஜ். இந்த மூவ் பண்ணாங்கன்னாலும் ஸோ நீங்கள் இங்கிட்டு வந்துடலாம். ஸோ இதை வச்சு டேக்ஸ் திருப்பி இங்கே வைப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் சைடு தான் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து லீடிங் டெவலப்மெண்ட் அண்ட் வின்னிங் அட்வான்டேஜ் உங்கள் சைடு தான் வந்து வரும். ஸோ இந்த சென்டரை வந்து டாமினேட் பண்ணிட்டோம் அந்த சிப்பாய்க்கு இருக்குது. பட் ஆனால் இங்கே ஆப்போனண்ட்டுக்கு சென்டரில் இந்த சிப்பாய் வந்து இல்லை. ஸோ அதுவே போதும், நம்ம சைடு ஈக்குவலாக வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணுறதுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜே வந்து போதும். ஸோ இப்படியே வந்து கேம் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஈஸியாக வந்து நம்ம கேம் வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இந்த சிப்பாயை வந்து இங்கே புஷ் பண்ணிட்டே வருவோம். ஸோ இந்த நைட்டும் ஒரு சில நேரம் இங்கிட்டு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த இதை வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இதை வச்சு டேக் பண்ணார்னா இங்கே ஓப்பன் ஃபைல் ஆகும். ரூக்குக்கு வந்து ஓப்பன் ஃபைல் கிடைக்கும். இங்கே கேன்சல் பண்ணார்னா கூடிய சீக்கிரம் செக்மேட் ஆயிரும், கேம் வந்து வின் பண்ணலாம். ப்ரோ பிளேயர் லெவலில் வந்து கேம் ப்ளே பண்ணுறது மோஸ்ட்லி ப்ரோ பிளேயர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அட்டாக் பண்ணணும்னு வந்து நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்படியுமே டிஃபென்ஸ் கொடுக்கணுன்ற டிஃபென்ஸில் தான் வந்து குறிக்கோளாக இருப்பாங்க. ப்ரோ பிளேயர் வந்து எப்பயுமே வந்து இந்த E4ன்ற மூவ் நகட்டிட்டு நிறையா ட்ராப் வந்து ஆப்போனண்ட் வந்து பழகி வச்சுருப்பாங்கன்னு தெரிஞ்சனால E4ன்ற மூவ் வந்து விளையாட மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா D4ன்ற மூவ் தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ D4க்கு வந்து NF6 வந்து ப்ளே பண்ணலாம். NF6க்கு இவர் வந்து D5 வந்து ப்ளே பண்ணுவார். ஸோ திருப்பி இந்த மூவ்ஸ் வந்து நகட்ட இவரோட ஐடியாஸ் எல்லாமே வந்து நம்ம பீசஸ் வந்து டெவலப் பண்ணணும். நம்ம இந்த பிஷப்பை இங்கே கொண்டு வரணும், இந்த மூவ் வந்து இங்கே பண்ணணும், இந்த இதை வந்து இங்கே பண்ணணும். ஸோ இந்த பிஷப்பை இங்கே மூவ் பண்ணணும், தென் கேன்சல் பண்ணணும், ரூக்கை இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வரணும், ரூக்கை ஓப்பன் ஃபைலில் கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ரோ பிளேயரோட கிரேட் ஃபோக்கஸாக வந்து எப்பயுமே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துருக்கும். நைட்டை டெவலப் பண்ணுவார். ஸோ 2 சிப்பாய் வந்து டெவலப் பண்ணுவார். சென்டரை வந்து இந்த 4 ஸ்கொயர்ஸை வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருப்பார். இந்த சென்டரெலாம் வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் எப்பயுமே ப்ரோ பிளேயர். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சைடும் வந்து நைட்டாக டெவலப் பண்ணுவார். ஸோ ஓப்பனிங்கில் பார்த்தோம்னா அந்த மைனர் பீசஸ்லாம் வந்து ப்ரோ பிளேயர்ஸ்லாம் வந்து எப்பயுமே வந்து புஷ் பண்ணுவாங்க. மேஜர் பீசஸ் எடுத்தோடனே குயினை வந்து யாரும் வந்து வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. ப்ரோ பிளேயர்ஸ் வந்து குயினை வந்து வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. ஜஸ்ட்டு இந்த பிஷப்பு இதெல்லாம் கொண்டு வருவாங்க, கேன்சல் வந்து பண்ணுவாங்க, ரூக்கை இங்கே வைப்பாங்க, ரூக்கை இங்கே வச்சு ஓப்பன் ஃபைலில் வந்து கொடுப்பாங்க.
ஓப்பன் ஃபைலில் கொடுக்கையில் கிங் சைடு வந்து அட்டாக் ஆகும். ஸோ அப்படின்றப்ப ஒரு சில பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூவ் இங்கே நகட்டி இந்த பிஷப்பை வந்து இங்கே நகட்டுவாங்க. ஸோ பிஷப் இங்கே நகட்டி இந்த நைட்டை இங்கே நகட்டி நைட் இங்கே நகட்டி திருப்பி இந்த நைட்டை இங்கே வந்து கொண்டு வருவாங்க. ஸோ நைட்டை இங்கேருந்து இங்கே நகட்டி திருப்பி இந்த நைட்டை இங்கே வந்து ஓகே இங்கே நகட்டி இங்கேருந்து இங்கே வந்து நைட்டை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி நகட்டி கேம் வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வேரியேஷன் வந்து இருக்குது. நான் வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வந்து சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவு புக் மூவ்ஸ் வந்து வைக்க ட்ரை பண்ணுங்கள். புக் மூவ்ஸ்னால் இருக்கிறதுலே கிராண்ட் மாஸ்டர் கேம்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணால வந்து இருக்கக்கூடிய மூவ்ஸ். நான் வந்து ஒரு சில புக் மூவ்ஸ் வந்து சொல்கிறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி மூவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். இப்போ இந்த D4ன்றது வந்து ஒரு புக் மூவ் தான். ஸோ D4க்கு வந்து D5ன்றது அது ஒரு புக் மூவ். ஸோ நீங்கள் குயின்ஸ் கேம்பிட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு புக் மூவ். ஸோ குயின்ஸ் கேம்பிட்டுக்கு இந்த மூவ் பண்ணுறாங்கன்னா டிக்ளைன் வர்ஷன்னா அது ஒரு புக் மூவ். ஸோ நைட் இங்கே டெவலப் பண்ணுறீங்கன்னா அது ஒரு புக் மூவ். ஸோ நைட் இங்கே டெவலப் பண்ணுறாருன்னா அதுவும் புக் மூவ். ஸோ பிஷப்பை இங்கே வைக்கிறாருன்னா அதுவும் புக் மூவ். ஸோ பிஷப் இங்கே வச்சு டிஃபென்ஸ் கொடுக்குறாருன்னா அதுவும் புக் மூவ். ஸோ இந்த மாதிரி நைட்டை டெவலப் பண்ணுறது இது வந்து பெஸ்ட்டு மூவ். ஸோ இங்கே புக்கு பண்ணணும்னு பார்த்தோம்னா இதை பண்ணால் இதுவும் பெஸ்ட்டு தான் வருது. ஸோ நான் இங்கே நைட்டை இங்கே மூவ் பண்ணுறேன். இந்த மாதிரி முடிஞ்ச அளவு எவ்வளோக்கு எவ்வளோ புக் மூவ் வந்து உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 15 to 20 மூவ் வந்து ரொம்பவே வந்து ஃபோக்கஸாக வந்து ப்ளே பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வந்து வின் பண்ணுவீங்க. எந்த கேம்னாலும் சரி, வேர்ல்டு சாம்பியன் கூட விளாண்டாலும் சரி, 15 மூவ் ரொம்ப பக்காவாக வந்து ப்ளே பண்ணணும். அதுக்கு அடுத்த மூவ்லாம் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறையா கேம்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறையா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். பசில்லாம் வந்து நிறையா சால்வ் பண்ணி பார்க்கணும். செஸ் பசில் இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அப்படிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்களும் வந்து ப்ரோ பிளேயர் மாதிரி வந்து செஸ் கேம் வந்து வின் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ட்ரிக்கு அப்படின்ற இதையே வந்து நான் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு வந்து எப்படி வந்து விளையாடணுன்ற ப்ரோ பிளேயர் மாதிரி எப்படி வந்து ப்ளே பண்ணணுன்றது தான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது செஸ் பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா பலனுள்ள செஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா தமிழ் செஸ் கோச்சுன்னு வந்து டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணணும்னாலும் தமிழ் செஸ் கோச்சுன்னு டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சாம். ஸ்டே கிரவுண்டட். பை.